இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக இந்த விஷயம் தான் இருக்கும். என்ன அப்படின்னா பிரெயின். ஏன் அப்படின்னா நம்ம நினச்சது என்ன வேணாலும் நம்ம பிரெயினை வச்சு பண்ணலாம். அது இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை கூட பாசிபிள் ஆகலாம். பட் அதுக்கு கரெக்டான மைண்ட் செட் இருக்கணும். கரெக்டான மைண்ட் செட் இருந்தால் மட்டும் பத்தாது. அதை தாண்டி நம்ம நிறைய பண்ணணும். இருந்தாலும் ஃபஸ்ட் திங் நமக்கு மைண்ட் செட் தான். நமக்கு அதுக்கான மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை பண்ணவே முடியும். எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் இங்கே ஹாப்பினஸையும் சேர்த்து சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஏதோ ஒரு ரீசன்னால் வேண்டாத ஒரு விஷயத்தை பற்றி நினச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகிறோம். அதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம். நம்ம ஹாப்பினஸை மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுவே நமக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹாப்பினஸை மிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று நம்ம பிரெயின் தான். ஐ மீன் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் கரெக்டாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஹாப்பியாகவும் இருப்போம், நம்ம நினச்சதை அச்சீவும் பண்ணுவோம். வேர்ல்ட்லேயே வெறும் 20 to 30% ஆஃப் த பீப்புள் தான் அவங்க மைண்டை கேர் பண்ணிக்கிறாங்க. இது அப்ராக்சிமேட்டான நம்பர் தான். இதுக்கு மேலே அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். பட் 100% வெறும் 20 to 30% அப்படிங்கிறது எவ்வளோ கம்மின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம பிரெயினை நல்லா பார்த்துக்கணும், அதை கேர் பண்ணணும், ரெடி பண்ணணும், ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை ஒரு 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் திங்ஸ் அண்ட் செகண்ட் இன்டர்னல் திங்ஸ். எக்ஸ்டர்னல் திங்ஸ் அப்படின்னா நம்ம மைண்டும் பாடியும் கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இன்டர்னல் திங்ஸ்னால் நம்ம மைண்டை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் எந்தெந்த விஷயம் பண்ணக்கூடாது, அதில் என்னென்ன பண்ணணும் எக்ஸ்டர்னல் திங்ஸில். இன்டர்னல் திங்ஸில் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்டர்னல் திங்ஸ் பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம் லேக் ஆஃப் ஸ்லீப். எஸ் யூ ஆல் நோ, தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பட் நம்ம யாரும் அதை சரியாக கண்டுக்கிறதே இல்லை. ப்ராப்பராக தூங்குறது இல்லை, சரியான ரொட்டீன் இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு டைமுக்கு தூங்குகிறோம், ஏதோ ஒரு டைமுக்கு எழுந்திரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண மாட்டோம். அண்ட் எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தேவையில்லாமல் நம்ம கோபம் வரும். ஒரு விஷயமாகவே இருக்காது, சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம தேவையில்லாமல் கோபம் வரும். இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்கும். அண்ட் இது சின்ன சின்ன விஷயத்தை பாதிக்கிறதுலேருந்து போக போக அது பெரிய விஷயத்தையே அஃபெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் நல்லா தூங்குங்க, தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் பாருங்கள் அந்த டே எப்படி இருக்குன்ட்டு. இன்னொரு நாள் சரியாக தூங்காமல் இருந்து அந்த டேவை செக் பண்ணி பாருங்கள், அந்த டே உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஒர்க் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம ஒர்க்குக்கும் மற்ற விஷயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தூக்கத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க, கம்மி பண்ணாதீங்க. தேவையான ரெஸ்ட்டை நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் கொடுத்தே ஆகணும். இந்த தூக்கம் அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ கரெக்டாக தூங்குங்க. செகண்ட் விஷயம் அன்ஹெல்த்தி ஃபுட். இப்போல்லாம் நம்ம எல்லாருமே நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதாகட்டும், அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றதாகட்டும், அதெல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே நம்ம ப்ராப்பராக நம்ம கவனிக்கிறது கூட இல்லை. ஐ மீன் கரெக்டாக நம்ம அது டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறமே தவிர அதில் என்ன ஹெல்த் இருக்குது, ஹெல்த்தியான விஷயம் என்ன இருக்குது அப்படிங்கிறத மோஸ்ட்லி பார்க்குறதே இல்லை. அது டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். பட் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் நம்ம உடம்பை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம பிரெயினையும் அஃபெக்ட் பண்ணும். நம்ம பிரெயினுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம பிரெயினுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் ரொம்பவே கனெக்ஷன் இருக்குது. நம்ம அன்ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா நம்ம உடம்பை மட்டும் அதை அஃபெக்ட் பண்ணாது, நம்ம பிரெயினையும் தான் அஃபெக்ட் பண்ணும். நம்ம அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டா நம்ம பாடி மட்டும் அன்ஹெல்த்தி ஆகாது, நம்ம பிரெயினுமே அன்ஹெல்த்தியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத ப்ராப்பராக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க, கவனமாக சாப்பிடுங்க.
அண்ட் நிறைய ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப கான்சியஸாக இருங்க. அண்ட் தேர்ட், டினையிங் எக்ஸசைஸ், எஸ்பெஷலி வெயிட் லிஃப்டிங் நான் சொல்லுவேன். எப்படி நம்ம ஃபுட்டில் பெருசாக கான்சியஸாக இருக்கிறது இல்லையோ, அதே மாதிரி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்லையும் பெருசாக கான்சியஸாகவே இருக்கிறதில்ல. இப்போ கோவிட்க்கு அப்புறம் எல்லோரும் மோஸ்ட்லி இப்போது ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்தளவுக்கு இல்லை. பட் இது கம்ப்ளீட்டாக மாறணும். ஏன் அப்படின்னா, இங்கே எக்ஸசைஸ் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு மட்டும் இல்லை, ஃபுட் மாதிரியே நம்ம பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எஸ்பெஷலாக நான் ஏன் வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதோட பவர் என்ன அப்படின்ட்டு. அது நம்ம பாடிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினுக்குமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம பாடி ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேறு. ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வேறு எதுவும் பண்ணக்கூடாது, வெயிட் லிஃப்டிங் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். பட் வெயிட் லிஃப்டிங் நான் சஜஸ்ட் பண்ணுறது, அது பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அதோட சேஞ்ச் உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வேறு என்ன பண்ணணும், முடிஞ்சால் இது பண்ணி பாருங்கள். பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் இருக்கும். டெய்லியும் ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 40 to 45 minutes ஆச்சும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அந்த சேஞ்ச் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், அது தப்பே கிடையாது. நான் ஏன் இதை சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இது பண்ணும்போது உங்களோட உடம்பு ஸ்ட்ராங் ஆகும். அப்படி உடம்பு ஸ்ட்ராங் ஆகும்போது உங்களுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எதுனாலும் பார்த்துக்கலாம், எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விஷயம், டினையிங் மெடிடேஷன். நம்ம மெடிடேஷனை டினை பண்ணுறதுனால நிறைய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம லூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காமன் கம்போஸராக இருக்க முடியும். அது நமக்கு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம தெளிவான மைண்டில் இல்லை, ரொம்ப ஒரு குழப்பமான மைண்ட் செட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக எந்த கரெக்டான முடிவும் எடுக்க முடியாது. அந்த இதுவே நம்ம ஏதோ ஒரு எமோஷ்னல் ரீதியாக ஏதோ ஒரு இதில் இருக்கோம், ரொம்ப கோபமாக இருக்கும், ரொம்ப சேடாக இருக்கும், அந்த டைமில் நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது. அண்ட் தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுவே மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் சொன்ன மாதிரி நம்மளால் காமன் கம்போஸ்டாக இருக்க முடியும். ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த டைமில் நம்ம தெளிவான முடிவும் எடுப்போம். ஸோ ஒரு நாளைக்கு டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 15 to 30 minutes. அண்டு அதுக்கு மேலேயும் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் 15 to 30 minutes பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதுவே. ஸோ மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்டர்னல் திங்ஸ் அவ்வளோதான். இப்போ இன்டர்னல் திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், திங்கிங் அண்ட் டாக்கிங். எண்ணம் போல் வாழ்க்கை, அண்ட் வாட் யூ திங்க் யூ பிகம், அண்டு லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக இது எல்லாமே ட்ரூ தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அந்த மாதிரி தான் நம்மளும் ஆகும். நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவாக நடக்கும், பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி பேசுகிறது அதே மாதிரி தான். என்ன பேசுகிறீங்களோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ நம்ம நினைக்கிறதையும் பேசுகிறதையும் கரெக்டாக பார்த்து நினைக்கணும், கரெக்டாக பேசணும். நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தைகளுக்கும் பவர் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வெப்பன். அது நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள், பார்த்து கரெக்டான வேர்ட்ஸை நினைங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸை நினைங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸாகவே பேசுங்க. அதில் தான் உங்களோட வேல்யூமே இருக்குது. செகண்ட், ரியாக்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் ரெஸ்பாண்டிங். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரியாக்ட் தான் பண்ணுவோம். இட்ஸ் ஹியூமன் நேச்சர். பட் இருந்தாலுமே நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே இது நடந்துருச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் யோசிக்கணும். யோசித்து அந்த விஷயத்தை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது.
ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்மளோட எனர்ஜி வேஸ்ட்டு, நம்ம டைம் வேஸ்ட்டு. ஸோ அப்படி எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்படி சரி பண்ணணும், அது என்ன பண்ணணும் அந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறத யோசித்து அந்த விஷயத்த பண்ணுங்கள். இப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைமும் எனர்ஜியும் சேவ் பண்ண முடியும். நம்ம மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ரெஸ்பாண்ட் தான் பண்ணணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற பீப்புள் யாராக இருப்பாங்கன்னா ரொம்ப வீக் மைண்ட் செட் உள்ள பீப்புள் தான். ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள் எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. எந்தெந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமோ அந்த விஷயத்துக்குலாம் ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க, அதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், லைஃப்பில் க்ரோ ஆகவும் முடியும். அண்ட் தேர்ட், யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல் வாட் யூ கேன் கண்ட்ரோல். நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அந்த விஷயத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது, நீங்கள் எவ்வளோதான் நினச்சாலும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம தேவையில்லாமல் எதை நினச்சி ஒரி பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படிங்கிறத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இதுவே இன்னொருத்தங்களோட ஃபீலிங்ஸையும் இன்னொருத்தங்க இது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களால் கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன இல்லையோ அதை விட்டுருவோம் ஃப்ரீயாக. அப்படி பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஒரு சேயிங் இருக்குது, மார்க்கஸ் அவ்ரேலியஸ் சொன்னது, யூ ஹேவ் பவர் ஓவர் யுவர் மைண்ட், நாட் அவுட் சைட் ஈவெண்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். ஸோ ரிமெம்பர் திஸ், யூ கேன் ஒன்லி கண்ட்ரோல் வாட் யூ கேன் கண்ட்ரோல். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான விஷயத்தை பற்றி தான் நினைக்கணும், பாசிட்டிவாக விஷயத்தை தான் பேசணும். அப்படின்னா நம்ம சரௌண்டிங்லேயும் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அந்த சரௌண்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அந்த மாதிரியான பீப்புளோட மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸோட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அண்ட் பாசிட்டிவான ஒரு பாட்காஸ்ட் கேளுங்க, இந்த யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். இதை பார்க்குறதுனால கேட்குறதுனால மட்டும் நம்ம மைண்ட் கண்டிப்பாக பாசிட்டிவான மைண்ட் செட்டாகவோ ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டாகவோ மாறாது. இது ஒரு நாள் பார்க்குறதுனால. அண்ட் நீங்கள் இதை அண்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவான இந்த பாட்காஸ்ட் எல்லாம் இருக்குது, அதை கேளுங்க. யூடியூப்பில் வீடியோஸ் பாருங்கள். இது ஒரு நாள் பண்ணுறதுனால நம்ம மைண்டு ஸ்ட்ராங் ஆகிரும், மைண்ட் மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ரெகுலராக நீங்கள் கேளுங்க, பாருங்கள். அண்ட் அப்படி கேட்குறது பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நீங்களும் அதை யூஸ் பண்ணணும். நீங்கள் பேசும்போது பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பாசிட்டிவாகவே நினைங்க, பாசிட்டிவாக யோசிங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பாசிட்டிவாக இந்த மாதிரி பண்ண தான் உங்கள் மைண்ட் அதுலேருந்து அடாப்ட் ஆகும். நம்ம இப்போ ஆல்ரெடி வேறு ஒரு மைண்ட் செட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது நம்ம எப்படி அப்படின்னா அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அது நமக்கே தெரியாது. நம்ம டெய்லியும் அந்த மாதிரி நம்ம ரெகுலர் பேசிஸில் அந்த மாதிரி நம்ம பேசியோ அந்த மாதிரி நினச்சோ அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து இது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் இருந்தாலும் கண்டிப்பாக மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை ரெகுலராக நினைங்க, பாசிட்டிவான விஷயத்தை பற்றி மட்டுமே பேசுங்க, அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். ஆனால் நான் ஒரு புக் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை படிச்சிங்க அப்படின்னா 100% ஷுவராக சொல்கிறேன், மைண்ட் செட் மாறிடும். என்ன புக் அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் பை ஜெஃப் கெல்லர். நம்ம ஆட்டிடியூட் பற்றியும் நம்ம மைண்ட் செட்டை பற்றியும் எல்லாமே கிளியராக இதில் சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் மாறும், உங்கள் கேரக்டர் மாறும், எல்லாமே மாறும். அதுக்கு நான் கேரண்டி. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.